ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரத் vlogs. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேசி மசாலா அப்படிங்கிற பியூர் வெஜ் பஃபே இது. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதான் வந்து ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் 3 பிரான்ச் இருக்குது. ரெஸ்டாரண்ட் நேம் வந்து தேசி மசாலா. பஃபே இருக்குது. பஃபே இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸு, சாண்ட்விச், மாக்டைல், ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ், இல்லை ஜீ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து ரூட். மெயின் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே கொஞ்சம் வரணும். ஸோ இதுதான் வந்து வெளியில் அவுட்லுக்கு. ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஓரளவு லிமிட்டட் தான். நீங்கள் கரெக்டாக அந்த லன்ச் டைம் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போயிருங்க. உள்ளே பாருங்கள் ஆம்பியன்ஸு. இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 3 பிரான்ச்சில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூப்புலேருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக காமிக்கிறேன். நான் 2 வகையான சூப் வச்சுருந்தாங்க. டொமேட்டோ சூப் ஒன்று, டொமேட்டோ கார்ன் சூப். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்வீட் அண்ட் சோர் சூப்புன்ட்டு, இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் பார்த்துடலாம். ஸ்டார்டர்ஸ் வந்து பன்னீர் டிக்கா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது வந்து மிக்ஸ்டு வெஜ் பக்கோடா, ஆனால் நிறைய உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி கார்னோட பெப்பர் ஃப்ரை மாதிரி, அப்புறம் அப்பளம், சாலடு, இந்த மாதிரி கொண்டக்கடலை இது வச்சது, அப்புறம் கேபேஜ் வச்சு ஒரு சாலடு. அது வந்து நான் எடுக்கல. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் கோர்ஸ் போகலாம். சிங்கப்பூர் நூடுல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸு, அதுக்கு வந்து ஒரு சாஸ். இந்த சாஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டியும் இருக்குது, நானும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய வெரைட்டியான கிரேவி இருக்குது. ஸோ பன்னீரில் ஒரு கிரேவி, அப்புறம் சிந்தி கிரேவின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் தால் மக்னி. இது தாங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு. இதுவுமே வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த சாட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா தயிர் வடை அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து அந்த நார்த் இண்டியன் அந்த சாட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு தயிர் வடை. உள்ள வெங்காயம் அந்த மாதிரிலாம் இருக்காது, வெறும் வடை, அதில் தயிர், அதுக்கப்புறம் இந்த சாட் மசாலா போட்டிருப்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறுமா. நாங்கள் போயிருந்தப்போ 2 டிஷ்ஷு, சோலே பட்டூரா ஒன்று, அதுக்கப்புறம் பேபி பீட்சா. சோலே பட்டூரா வந்து நான் 2 வாங்கிட்டேன். அதுக்கு வந்து பட்டூரா 2, சோலே பாருங்கள் இந்த கப்பில் இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல ஃப்ரை பண்ண மிளகா. டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேபி பீட்சா. அதாவது பீஸா பெருசாக கொடுத்தா வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாவாக கொடுக்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவங்களே வந்து அந்த ஆரிகேனோ, கொஞ்சம் வந்து அந்த சில்லி பவுடர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சில ஐட்டம்ஸ் பார்த்தோம்ல, இங்கே வந்து ஜெயின் ஃபுட்டும் வந்து சர்வ் பண்ணுறாங்க. நூடுல்ஸு, ஜீரா ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி. இப்போ வந்து அவங்க வந்து வெங்காயம், பூண்டு இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. அந்த ஃபுட்டு வந்து தனியாக வச்சுருக்காங்க. எங்களுக்கு வெங்காயம், பூண்டு இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாமல் ரைஸ் வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா புதினா புலாவ், கிச்சடி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. டெசர்ட்ஸ் நம்ம கடைசியாக வரலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாட்ஸ் கவுண்டரில் வந்தேன். இங்கே வந்து நம்மளுக்கு நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கர்ட் வடா, அது இல்லாமல் பானிபூரி, சேவ் பூரி, தஹி பூரி, பப்டி சாட், இது எல்லாமே வந்து தராங்க. நான் வந்து இந்த கர்ட் வடை ஒன்று வாங்கினேன், அதுக்கப்புறம் பானிபூரி வாங்கினேன். செம்ம டேஸ்ட்டுங்க. உப்பு, காரம், அது எல்லாமே வந்து அளவாக இருந்துச்சு. இந்த பானியும் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்க, நான் ரைஸ் வெரைட்டியில் வந்து இப்போயே வந்து வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. புதினா புலாவும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சடி. இது வந்து நம்ம நார்மல் சாம்பார் சாதம் மாதிரி இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து கர்ட் ரைஸ். இது எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க. இது கேன் ஜூஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க, கேன் லெமன் ஜூஸ். எனக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இந்த ட்ரிங்க் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. நான் சும்மா ஒரு 2 சிப் தான் குடித்தேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சில பேர்த்துக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெசர்ட்ஸ்க்கு போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீடா மாதிரி, இந்த பால்கோவா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஹல்வா, க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி வச்சு ஒரு ஹல்வா, அப்புறம் பீட்ரூட் வச்சு ஒரு ஹல்வா, அப்புறம் ரசகுல்லா, குலாப் ஜாமுன், ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம். ஸோ நீங்கள் ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுனும் நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து செம்ம டீலுங்க. உங்களுக்கு வெஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். தேங்க்யூ.